ஒன் டேல லாங்குவேஜ் தெரியாத பீப்பிள்ஸ் கூட இவ்ளோ பெரிய பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. யாஹ்! ஐ ஸ்பீக் டு தெம் இன் இங்கிலீஷ். யாஹ்! தி டே ஸ்டார்ட்டட் வித் குக்கிங் பிரியாணி. போதும் இங்கிலீஷ்னா தமிழ்லயே போலாம். ஸோ பிரியாணி செய்றதுக்கு எல்லா மசாலாவும் போட்டாச்சு. மசாலா போட்டதுக்கு ஆனியனும் போட்டாச்சு. அப்புறம் என்ன எங்க செஃப் சீனியர் தான் எல்லா பிரியாணியும் பக்கா குக் பண்ணியிருக்காங்க. ஹாய்! ஸோ பிரியாணி போட்டு மசாலாவெல்லாம் போட்டுட்ட பிறகு தக்காளி, தேவையான மசாலா எவ்ரிதிங் டன். அப்புறம் என்ன உப்பு தான்ப்பா போட்டோம். அவர் செஃப் மூஞ்சில பார்க்கணுமே சிரிப்பு. ஐயோ! முடியல. ஸோ அப்புறம் என்ன எல்லாரும் ஃபோட்டோக்கு போஸ்ட்ற மாரி பிரியாணி குக் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் மெயின் டிஷ் சிக்கன் பீஸ். யாஹ்! சிக்கன் பீஸும் போட்டாச்சு. இவங்க கலார்றாங்க இந்த காலத்துல முடியாது அப்படின்னு எங்க ஆன்டி நான் வந்து கலார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபைனலா நம்ம நெருப்பு வச்சு வீடியோவே எடுக்கல அப்படின்னு ஃபயரையும் காமிச்சு ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் என்ன எங்க செஃப் அவரோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு கலக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க சீனியர் இந்த நாய் எனக்கு இங்க சாப்பாடு வெயிட்டிங் ஃபார் இட். ஆண்டி நானும் கொஞ்ச நேரம் குக் பண்றேன் அப்படின்னு அவங்க குக் பண்ண இப்பதான்ப்பா மெயின் விஷயம் மிளகாத்தூளும் போட்டாச்சு. செம்ம டெம்டிங் ஃபீல்ல எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. தண்ணி ஊத்திட்டாங்கப்பா. அச்சச்சோ. சரி தண்ணி ஊத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கடா பிரியாணி ரெண்டு பேரும் சுத்த தயிர் ஊத்திட்டு கொஞ்ச நேரம் டேஸ்ட்டும் பார்க்கலான்னு டேஸ்ட் பண்ணினேன். ஸோ டேஸ்ட்ன்றது ஒரு சைடு பிரியாணி இல்லைன்னா இன்னொரு சைடு எவ்வளோ ஸ்மைலோட பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹாப்பினஸோட அரிசியும் போட்டாச்சு. அப்புறம் என்ன மெயின் திங் பிரியாணியை தம்மும் போட்டாச்சு. தம் போட்ட பிறகு எப்படா பிரியாணி வரும்னு இவங்க ரெண்டு பேரும் வெயிட்டிங். நீ சரி கவலைப்படாத அப்படின்னா சொல்ல இங்க பிரியாணி ஒன் சைடு ஆல்மோஸ்ட் டன். ஸோ பிரியாணி டன் ஆயிடுச்சுன்னா என்ன ஒரு ட்ரையல் பார்க்கணும்ல. ஸோ ட்ரையல் பார்க்கணுன்னா அவங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம். ஸோ இட் வாஸ் குட் அப்படின்னு அவர் சொல்ல நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி டம்மும் போட்டாச்சு. ஸோ தம் போட்ட பிறகு எல்லாரும் அந்த ட்ரையல்ஸ் எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட யாருக்குலாம் கிடைக்க போகுதுன்னு தெரியாம நாங்க பார்க்க. ஸோ கடைசியில என்ன பண்ணோம் ஒரு சின்ன பீஸ் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாத்தையுமே லைஃப்ல கத்துக்கணும். நான் கோடிங் கத்துக்காம இங்க என்ன கத்துனேன் யூனோ காட்ச் தான். ஸோ நல்லா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆல்மோஸ்ட் டன். இப்போ என்ன செகண்ட் ரவுண்ட் தான். சரி ஒரு இன்ட்ரடக்ஷன் திருப்பியும் ஹாய் ஹாய் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பட் ஸ்டில் ஐ காட் அ குட் பாண்ட். இந்த நான் இன்ட்ரடியூஸ் ஆக மாட்டேன் ஃபோன் அப்படின்னு சொல்ல ஒன்லி ஒன் தமிழ் பர்சன். ஸோ எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி எங்கள் யூனோ கேமும் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன ஒரு குட்டி குட்டி ஃபோட்டோ போஸ்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க ஃபாதர் சன் மாதிரி போஸும் தந்துருந்தாங்க. இவன் எப்படா எனக்கு பிரியாணின்ற மாதிரி படுக்க பிரியாணி எல்லாமே ஆல்மோஸ்ட் டன். அப்புறம் என்ன மெயின் திங் பரிமாறுறது தான். பரிமாறுறது விளாக் போடுறேன் எல்லாரும் சாப்பிட விடுங்கப்பா அப்படின்னு அவங்க சாப்பிட்டுனே இருந்தாங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்து ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லி ஹாயும் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன எல்லாரும் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்ல எல்லாரும் தம்ஸ் அப் தான் தந்துருந்தாங்க. ஸோ டன். மெயின் திங் பண்ணல என்ன எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஆண்டியும் எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல். Meeting a stranger is okay. Stranger with the other language is so hard. With them, I got a beautiful bond. It's really so happy. Thanks for giving me a beautiful day. I wish to see you soon, guys. Nellore, guys.